ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சூப்பரான ஒரு மட்டன் நெய் வறுவல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து மட்டன் வந்து ஒரு கிலோ வாக்கில் எடுத்து வெட்டி கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 5-6 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு போடுறதுனால ஒரு 5-6 வத்தல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அன்னாசி பூ, அப்புறம் பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு விரல் நீளத்துக்குள்ள ஒரு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கிட போகிறோம். அப்புறம் இது வந்து வதக்கும் போது நம்ம நெய் ஊற்றின உடனே முந்திரி போட்டு இது பண்ணோன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். அப்புறம் இது ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ண போகிறோங்கிறதுனால முந்திரியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நிறைய ஊற்றக்கூடாது, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர். அப்புறம் இது வந்து நம்ம நெய்யில் பண்ண போகிறோம், அதனால கீ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த உங்களோட மட்டனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட போகிறோம். இப்போ அதை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து கொஞ்சம் உருகினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இதை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. வச்சுட்டா மட்டனை சேர்த்துக்கலாம். இது வந்து மட்டனை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் விடணும். அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு விட்டு எடுக்க வேண்டியது. நான்வெஜ்னால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம், அதனால் அதை மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து ஏற்கனவே மட்டன்லேருந்து கொஞ்சம் விடுங்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நிறைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட்டு செய்யும்போது குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ இதை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இது ஒரு 4-5 விசிலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 விசில் விட்டுடலாம். உங்களோட மட்டன் வந்து எப்படி வேகும் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயை எடுத்துகிட்டு இப்போ வறுக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் நம்ம வறுத்துடலாம். இதை வந்து கருக விட்டுறாமல் கொஞ்சம் நல்ல லைட்டாக ஒரு ஸ்மெல்லு வர்ற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கருகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மட்டன் வறுவல் வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து சூப்பராக வந்து வறுபட்டுடுச்சு. எல்லாமே ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நல்லா சூப்பராக வந்து வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கருகிரும், உங்களுக்கு வந்து அப்புறம் மட்டன் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ இது ஆறின உடனே நம்ம இப்போ ஒரு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சி எடுத்தாச்சு. மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களை சேர்த்துடலாம். அது கூட வந்து நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சு விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் கறியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி 1 கிலோவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதை வந்து உருக வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை நம்ம கொஞ்சம் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெந்து அது வந்து எண்ணெய் தன்மை வந்து அதிலேருந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம வேக விடணும். அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து இது வந்து கொதிக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதனால் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம மட்டனை வந்து வெந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இதுக்கு இடையில நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து லைட்டாக நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கணும். அது வந்து அப்போ வந்து சொல்ல மறந்துட்டேன். அதனால் இப்போ ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டனை இதோட ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா திக்காயிட்டு. இது ஏன் இவ்வளோ கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மட்டன் வேக வச்ச தண்ணி அது எப்படி மட்டன் வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நான் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம தனியாக அவிச்சு வச்சுருக்கிற மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சுக்கா பழத்துக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். குக்கரை வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்க அப்படின்னா திருப்பி தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சுக்கா பதத்துக்கு வரவே செய்யாது. அதனால் கொஞ்சம் பக்கத்தில் நின்று கிளறி விட்டு நம்ம நல்ல சுக்கா பதத்துக்கு வேக வச்சு இறக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு இதே மாதிரி தண்ணி பதத்துலேயே வேணும்னாலும் இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நல்ல தண்ணி வற்றி நல்லா சுக்கா மாதிரி வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் வச்சு கிளற போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் இருகுனதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே வற்றி நல்ல செமையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளறினீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாமே வச்சிடுச்சு. நம்மளுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய் ஊற்றி நம்ம பண்ணுறதுனால வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் நம்ம நெய் ஊற்றி பண்ணுறதுனால இது வந்து நம்ம கீட்டோ டயட்டுக்கு கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 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 மட்டன் வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரச சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல காரசாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.